18 வயது பூர்த்தியடைந்த மாணவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் திட்டத்தின் கீழ் வரும் ஜூன் மாதம் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் சிறப்பு முகாம் நடத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பன் அவர் அறிவித்தார். இதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக மே 15 அன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி முதல்வர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆட்சியர் பேசும்போது ஒவ்வொரு கல்லூரியும் தங்களிடம் பயின்று வரும் மாணவர்கள் பற்றிய வகுப்பு வாரியான விவரங்களை இந்த மாத இறுதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இதில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாத மாணவர்களுக்காக ஜூன் மாதத்தில் சிறப்பு முகாம் நடத்தப்படும் என தெரிவித்தார். மேலும் மாற்றுத்திறனாளிகளின் பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் எளிதாக சேர்க்கப்பட வேண்டிய அவசியம், வாக்களிக்கும் உரிமையை சிரமமின்றி பயன்படுத்தும் வழிகாட்டும் வகையில் மாவட்டம் மற்றும் சட்டமன்ற தொகுதி அளவில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவை தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றார். இந்த கூட்டத்தில் மாநகராட்சி துணை ஆணையாளர்கள் குமரேசன், சுல்தானா, வருவாய் கோட்டாட்சியர்கள் கோவிந்தன், ராம்குமார், வாக்காளர் பதிவு அலுவலர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான தன்னார்வ அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.